கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதம் 101 6ஆம் வசனம். சங்கீதம் 101 6ஆம் வசனம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவர்கள் என்னை சேவிப்பார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இல்லைங்களா? அருமையான வார்த்தை. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும் என்று மிக அருமையான வார்த்தை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். உண்மையாக நடப்பவர்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கின்றார். அவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். இல்லைங்களா? அவ்விதமாக இருக்கிறபடினாலே சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையாய் நடக்கின்றவர்களை தேவன் காத்து வழிநடத்துகின்றவராய் காணப்படுகிறார். அவ்விதமாக அவர்கள் காத்து வழிநடத்தும் போது என்ன ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்போது தேவனுக்கேற்ற உண்மையுள்ளவர்களாக காணப்படுகின்ற வேளையில் அவர் நம்மை காத்து வழிநடத்துவது மாத்திரமல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தந்தருள்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதை குறித்து ஒரு நபரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவாவை குறித்து நாம் அறிந்த ஒன்றுதான். 5 முதல் 9 வசனங்களை பார்க்கின்ற வேளையிலே அங்கே தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. இல்லையா? 5ஆம் வசனம், மனுஷருடைய அக்கிரமும் பூமியிலே பெருகினது. அக்கிரமம் பெருகினபடினாலே அப்போது அவர் என்ன பண்ணுறாரு? பூமியை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இல்லையா? 6:13 பார்க்குறோம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரும் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லுகிறார். நோவாவுக்கு சொல்லுவதன் காரணம் என்ன? 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவ்விதமாக நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தபடியினால தான் கர்த்தர் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தேவனுக்கு உரியவராக, இல்லையா, உண்மையுள்ளவராக, உத்தமனாக, இல்லையா, தேவனோடு சஞ்சரிக்கின்றவராக காணப்பட்டபடினாலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால தான் நோவாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் பூமியை அழிக்கப் போகிறேன், நீயும் உன் மனைவியும் உன் 3 பிள்ளைகளும் 3 மருமகள்களும் தப்பித்து கொள்வதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணின்றான் ஆலோசனை சொல்லி அவர்கள் மூலமாக மீண்டுமாக புதிய பூமியை அவர் தருகிறார். இல்லையா? புதிய வாழ்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். எனவே அவர் எப்படி சொல்கிறாரு? 101ஆம் சங்கீதத்தில் சொன்னது போலவே, தேசத்தில் உண்மையானவர்கள் அவர்கள் மேலே தான் என் கண் நோக்கமாக இருக்கும் என்று சொன்னார். நாமும் கூட தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக காணப்படுகின்றவர்களே அவர் நம் மீது நோக்கமாக இருந்து காப்பாற்றுவது மாத்திரமல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவது மாத்திரமல்ல, நமக்கு எப்பொழுதும் இந்த உலகத்தில் நாம் வாழத்தக்கதான ஸ்லாக்கியத்தையும் அவர் நமக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். எனவே நாமும் தேவனுக்கு உரியவர்களாக வாழ்வோம், உண்மையுள்ளவர்களாக வாழ்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று நாம் மாத்திரமல்ல, நோவாவை போலவே சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.